உங்கள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு இங்கே சில விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள் என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். விதி 1. நாம் உயிராய் நேசிக்கும் ஒன்றே நம்முடைய லட்சியம். நீங்கள் விரும்பாத ஒன்று நிச்சயமாக உங்களுடைய லட்சியமாக முடியாது, இருக்கவும் கூடாது. அவ்வாறு இருந்தால் அது நிறைவேறாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முழு மனத்துடன் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட விரும்பும் ஒரு விஷயமே உங்களின் லட்சியம். விதி 2. வெளிப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு அவற்றை ஒரு நோட்டிலோ சார்ட் பேப்பரிலோ எழுதி அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்தில் வைக்க வேண்டும். அந்த வாக்கியங்கள் அனைத்துமே நேர்மறையாக உங்களுக்கு மிகுந்த ஊக்கம் தரும் வாக்கியங்களாக அமைய வேண்டும். ஒரு விலை உயர்ந்த கார் வாங்க வேண்டும் என்பது உங்களுடைய லட்சியமாக இருந்தால், என்னுடைய அழகான கார் போர்டிகோவில் நிற்கிறது, இன்று அதில்தான் நான் அலுவலகம் செல்லப் போகின்றேன் என்று எழுதியிருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் எழுதியது உண்மையாகவே நடப்பதை காண்பீர்கள். இப்படி உங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொன்றிற்குமே லட்சிய வாக்கியங்களை உருவாக்குங்கள். தினமும் அதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் நீங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே விளங்கும். விதி 3. ஒரே குறிக்கோள், முழுமையான கவனம். இலக்குகள் எப்போதுமே குறைவாக இருக்கட்டும். பல விஷயங்களை ஒரே நேரத்தில் அடைய முடியாது. அவ்வாறு நிறைய விஷயங்களை இழுத்து போட்டுக்கொண்டால் தலைவலி உங்களுக்குத்தான். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அப்போதுதான் உங்களின் முழு கவனமும் ஆற்றலும் அவ்விஷயத்தில் இருக்கும். குறிப்பிட்ட இலக்கை அடையும் வரை பிற விஷயங்களை ஒத்துக்கொள்ளாதீர்கள். குறைவாகச் செய்தாலும் அதனை முழுமையாகச் செய்யுங்கள். வருட முடிவில் பல விஷயங்களில் தலையிட்டு எதையுமே செய்து முடிக்காமல் இருப்பதை விட ஒரு சில விஷயங்களையாவது முழுமையாக முடித்து இருக்கிறோம் என்று பெயர் வாங்குவதே சிறந்தது. நம்முடைய அனைத்து லட்சியங்களிலும் கூட ஒரு சில லட்சியங்களை மட்டும் முக்கியமாக கொண்டு செயல்பட்டு வருவோமானால் அதை சார்ந்த பிற லட்சியங்களும் தானாகவே நிறைவேறும். விதி 4. முன்னுரிமை நம்முடைய லட்சியங்களுக்கே. லட்சியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். உங்களின் மிக மிக முக்கிய லட்சியம் முதலாவதாகவும், அதற்கு அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த லட்சியம் இரண்டாவதாகவும், மற்ற லட்சியங்கள் அவற்றின் முக்கியத்தன்மைக்கு ஏற்ப அடுத்தடுத்த இடங்களிலும் அமைய வேண்டும். மிகச்சிறந்த நிர்வாக வழிகாட்டியாக திகழும் ஸ்டீஃபன் கோவியின் மந்திர வார்த்தைகளான ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்பதற்கு ஏற்ப முதலில் செய்ய வேண்டிய விஷயங்களை முதலில் செய்யுங்கள். முதன்மையான விஷயங்களுக்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். தன் மாத செலவின் முதல் தொகையை கொண்டு ஓர் தூரிகை வாங்க முடியாதவன் என்றுமே ஓவியனாக முடியாது. தன் லட்சியத்திற்காக ஒரு நாளில் 1 மணி நேரம் கூட செலவிட முடியாதவர்கள் லட்சியத்தை அடைந்து விடுவோம் என்று கற்பனை செய்வதே தவறு. விதி 5. திட்டமிடல். குறிக்கோளினை அடைய விரும்புபவர்கள் எப்போதுமே தங்களுடன் ஒரு டைரியோ நோட்டோ வைத்திருக்க வேண்டும். அதில் அடுத்த நாளின் வேலைகளை முதல் நாள் இரவே திட்டமிடும் பழக்கம் இருக்க வேண்டும். முதல் பக்கத்திலேயே தங்களுடைய லட்சியத்தை எழுதி வைத்திருக்க வேண்டும். அடுத்தடுத்த பக்கங்களில் அந்த லட்சியத்தை அடைவதற்கான படிக்கட்டுகளை விளக்கும் இலக்குகளை எழுதி வைத்திருக்க வேண்டும். முடிந்தால் லட்சியத்தை அடைவதற்கான வரைபடத்தை, ரோட் மேப் தயார் செய்வது நல்லது. லட்சியத்தை அடைவதற்காக யார் யாரை சந்திக்க வேண்டும், என்ன வேலைகள் செய்ய வேண்டும் முதலானவற்றையும், லட்சியம் தொடர்பான நேர்மறை வாக்கியங்களையும் தூண்டுதல் தரும் வாசகங்களையும் எழுத வேண்டும். ஒவ்வொரு வேலை முடிந்தவுடனும் அது எந்த அளவு வெற்றிகரமாக முடிந்தது, அதில் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதையும், சில வேலைகள் வெற்றியாக முடிந்திருந்தால் அதற்கான பாராட்டுகளையும் எழுதி வர வேண்டும். இவை நோட்டு அல்லது டைரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. போஸ்டர்களாகவோ பிளானர்களாகவோ கம்ப்யூட்டர் பக்கங்களாகவோ இருக்கலாம். விதி 6. துல்லியமான திட்டம், படிப்படியான செயலாக்கம். ஒவ்வொரு லட்சியத்தையும் எவ்வளவு துல்லியமாக முடியுமோ அந்த அளவிற்கு சிறு சிறு இலக்குகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். பின் அந்த இலக்குகளை எட்டுவதற்கு தெளிவான பாதைகளை வகுக்க வேண்டும். பின் அதில் ஒவ்வொரு படியாக முன்னேற வேண்டும். உதாரணமாக, ஒரு நல்ல கலர் டிவி வாங்க வேண்டும் என்பது நம்முடைய லட்சியங்களில் ஒன்றாக இருந்தால், முதலில் எந்த அளவில் எந்த விலையில் வாங்க வேண்டும் என்பதை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். பின் மார்க்கெட்டில் அந்த அளவில் அந்த விலையில் கிடைக்கக்கூடிய டிவிகளை விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு கம்பெனி டிவிக்களில் உள்ள பிளஸ் மைனஸ் பாயிண்ட்டுகளை அலசி
அதில் நமக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் எந்த கடையில் வாங்குவது நல்லது என்பதை முடிவு செய்ய வேண்டும். பிறகு எந்த சீசனில் வாங்குவது சிறந்தது என்பதை கண்டறிய வேண்டும். பண்டிகை காலங்களில் தள்ளுபடியோ பரிசுகளோ கிடைக்கலாம். பின் அந்த டிவி வாங்குவதற்கான பணத்தை தயார் செய்யும் வழிகளை முடிவு செய்ய வேண்டும். மொத்தமாகவா, தவணை முறையிலா, பணம் சேமித்தா என்பதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும். இவ்வாறு திட்டமிட்டு வாங்கினால் சிறந்த டிவியும் வாங்க முடியும். நமக்கு பொருளாதார ரீதியில் சிரமங்களும் ஏற்படாது. ஒரு டிவி வாங்குவதற்கே இவ்வளவு தூரம் திட்டமிட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையின் உன்னத லட்சியங்களை அடைய எவ்வளவு தூரம் திட்டமிட்டு படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். விதி 7. வசதி வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள். நம்முடைய லட்சியத்திற்காக இன்று காலை 5 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியதிருக்கிறது. மதியம் சூப்பரான லஞ்ச் ஓரிடத்தில். ஆனால் லஞ்ச் சாப்பிடாமல் போய்விட்டால் முக்கியமான ஒரு நபரை பார்க்க முடியாது. அவரை பார்க்க போனால் 4 மணிக்குத்தான் மதிய உணவு சாப்பிட முடியும். 7 மணிக்கு அருமையான ஒரு படத்திற்கு ரிசர்வ் செய்திருக்கிறோம். ஆனால் இரவு 8 மணிக்கு நம்முடைய அலுவலகம் முடிந்த பிறகு ஹெவியான டிராஃபிக்கில் 20 கிலோமீட்டர் சென்று ஒருவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி சமயங்களில் நம்மில் எத்தனை பேர் காலையில் எழுவோம், சூப்பரான மதிய உணவை விட்டு கொடுத்து விட்டு 4 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவோம்? ஒரு வாரமாய் பிளான் செய்த அருமையான படத்திற்கு செல்லாமல் 20 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் சென்று அந்த நபரை சந்திப்போம். உண்மையாய் மனத்தை தொட்டு கேட்டால் நம்மில் பெரும்பாலானோர் காலை தூக்கத்திற்கும் அற்புதமான விருந்திற்கும் சினிமாவிற்குமே ஓட்டு போட்டிருப்போம். இதில் ஒரு நாள் தானே, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சமாதானம் வேறு கூறிக்கொள்வோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் தள்ளி போடும் அந்த ஒரு நாளில்தான் வெற்றியாளர்கள் ஜெயிக்கிறார்கள். நம்முடைய வாய்ப்பை தட்டி கொண்டு செல்கிறார்கள். நம்மின் ஒரு நாள் தாமதம் லட்சியத்தினை நோக்கிய 1 வருட தாமதமாக ஆகிவிடுகிறது. அதனால் உங்கள் வசதி வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள். வசதியா, லட்சியமா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். விதி 8. சோர்வடையும் போதெல்லாம் உங்களுடைய லட்சியத்தை அடைவதால் உண்டாகும் நன்மைகளை பட்டியலிடுங்கள். கிடைக்கப் போகும் பணம், பாராட்டு, பதவி, வசதியான வாழ்க்கை, புகழ், செல்வாக்கு, மகிழ்ச்சி என்று அனைத்தையும் பட்டியலிடுங்கள். இந்த பட்டியலை அழகுபடுத்தி ஒரு சார்ட்டில் ஒட்டி நீங்கள் பார்க்கும் இடத்தில் வையுங்கள். உங்கள் லட்சியத்திலிருந்து நீங்கள் சோர்ந்து விழும் போதெல்லாம் இந்த பட்டியலை பார்த்தாலே போதும், அவ்வளவு உற்சாகம் பீரிட்டு கிளம்பும். மீண்டும் உங்கள் லட்சியத்தை நோக்கி புதிய சக்தியுடன் புறப்படுவீர்கள். இந்த 8 விதிகளையும் மனதில் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு லட்சியம் கொண்டிருப்பதும் அதனை நோக்கி திட்டமிட்டு தெளிவாக முன்னேறுவதும் தான் ஆளுமையின் முதல் படி.